அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யோனாவை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோனாவுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை அழைத்து நினிவேக்கு போகும்படி அனுப்பும்படியாக தேவனுடைய வார்த்தை உண்டானது. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஸ்க்கு போகும்படி கப்பல் ஏறினான். ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்தது, புயல் வீசியது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ தேவனுடைய அழைப்பு யோனாவுக்கு வந்தது அப்படின்றதான் முதலாவது நாம் பார்க்குற காரியம். அந்த அழைப்பை அவன் அசட்டை பண்ணினதுனால தர்ஷீஸ்க்கு போகும்படி கப்பல் ஏறுகிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கும்போது நமக்கு பிரியமில்லாத ஒரு ஜனங்கள், இப்போ யோனாவை அனுப்பும்போது அந்த நினிவேன்றது அசீரியருடைய தலைநகரம், பாவம் நிறைந்த இடம். அந்த இடம் முற்றிலுமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எதிரிகள் சூழ்ந்திருக்கிற இடம். அந்த இடத்திற்கு தான் ஆண்டவர் அவனை அனுப்பினார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நம்மளை நமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு, நமக்கு பிரியமில்லாத ஜனங்களிடத்தில் ஏதாவது பேசணும், சில தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும்னு சொல்லி தேவனுடைய அழைப்பு வரும். அப்போ நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ரட்சிப்பு அந்த குடும்பங்களுக்குள் கடந்து செல்லும். இப்போ பேதுருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பிரஜாதிகளிடத்தில் அனுப்பும்படி தேவன் அவனோடு பேசும்போது அவனுக்கு அது முதல்ல பிடிக்கலை. ஆனால் அந்த கொர்நேலியுவின் வீட்டிற்கு போகும்போது ஒரு பெரிய ரட்சிப்பு பிரஜாதிகளிடத்தில் உண்டானது. பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படிக்கு முதலாவது ஆண்டவர் பேதுருவை தான் அனுப்பினார். அவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவங்க எல்லாருமே அபிஷேகத்தினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும்படியாக பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார். ரெண்டாவது, யோனாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் தேவனுடைய சமூகத்தினின்று விலகி போனான். தர்ஷீஸ்க்கு போகும்படி கப்பல் ஏறினான். இப்போ நினிவேக்கு ஆப்போசிட் திசை தான் தர்ஷீஸ். அப்போ தேவனுடைய சமூகத்திலிருந்து அவனால் ஓட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான். இதே போல தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே அவங்க ஓடி ஒளித்து கொண்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள விடலை. தேவன் அவர்களை தேடி வந்தார். மூன்றாவது ஆண்டவர் செய்த அந்த யோனாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு, ஒரு பெருங்காற்றை கர்த்தர் வரவிட்டார். பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இந்த பெருங்காற்று, இந்த பெரிய கொந்தளிப்பு இயற்கையானது கிடையாது. இது தேவனுடைய செயல். தேவனுக்கு கீழ்ப்படியலைன்றதுனால தேவன் ஒரு பெரிய புயலை உண்டாக்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்தீங்கன்னா, உலகத்தின் காரியங்களிலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து அதன் வழிகளிலே நீங்கள் போனீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய புயலை உண்டாக்குவார். இன்னைக்கு நம்ம சில பாவங்களுக்குள்ளே இருக்கும்போது குடும்பங்கள் பாதிக்கப்படும், நம்மை சார்ந்திருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. இந்த யோனா கப்பலின் கீழ்த்தட்டில் போய் நல்லா நிம்மதியாக தூங்குறான். ஆனால் அந்த கப்பலில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான போராட்டம் வந்துச்சு. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இன்னைக்கு நிம்மதியாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம பாவம் செய்கிறது நமக்கு இன்பமாக இருக்கும், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம அமைதியாக இருப்போம். ஆனால் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்மோடு கூட இருக்கிறவங்க, நம்மை சார்ந்தவர்கள் அந்த நம்முடைய ஒரு குற்றத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை உண்டாகும். அதே போல தான் அந்த ஆகானுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஒரே ஒரு தவறு சாபத்தீடானதை எடுத்தது நிமித்தம் முழு இஸ்ரவேலும் கலங்கினது. இன்னைக்கு சீட்டு போடுறாங்க, சீட்டு யோனாவின் பேர்ல விழுது. அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போகிறவன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. பயந்து அவன் சொல்றான், என்னை கடலை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லி. கடலை தூக்கி போடும்போது சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு நீங்கிற்று. ஆமேன். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கும் போது உடனே கீழ்ப்படியுங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகாதுங்க. நம்முடைய பாவம் நம்முடைய முழு குடும்பத்தையும் பாதிக்கும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் வாழணும், உங்கள் வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? நாம் ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படி இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகத்தினின்று விலகக்கூடிய எந்த காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, யோனாவுக்கு ஆண்டவரே அப்பா, நீங்கள் அவன் கப்பலின் அடித்தட்டில் போய் படுக்கை போட்டால் கூட நீங்கள் அவனை விடலை ஆண்டவரே. திரும்பவுமாக அவனை நினிவேக்கு அனுப்புனீங்க ஆண்டவரே. அவன் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த நினிவே பட்டணத்திற்கு கொடுத்தீங்கப்பா. அதே போல இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய வாழ்க்கை எங்கள் குடும்பங்களுக்கு சாபமாய் இராதபடி எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தப்படுத்தி நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு நேராக வரும்போது யோனாவை போல நீங்கள் விட்டு விலகாதபடி தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஒரு கீழ்ப்படியாமை உங்கள் குடும்பத்தை பாதிக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.